26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான். சக்தியுடன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று மே மாதம் 13ஆம் தேதி புதன்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம். அதற்கு முன்னதாக நாளின் சிறப்பை தெரிந்து கொள்வோம். இன்றைய நல்ல நேரம் காலை 9:30 மணி முதல் 10:30 மணி வரையிலும் மற்றும் மாலை 4:30 மணி முதல் 5:30 மணி வரையிலும். இன்றைய திதிகள் காலை 9:37 மணி வரையிலும் ஏகாதேசி, அதற்கு பின்பு துவாதேசி. இன்றைய நட்சத்திரங்கள் இரவு 8:18 மணி வரையிலும் உத்திரட்டாதி, அதற்கு பின்பு ரேவதி. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் இரவு 8:18 மணி வரையிலும் மகம், அதற்கு பின்பு பூரம். மேஷராசி அன்பர்கள், இன்றைக்கும் சந்திரன் உங்களுக்கு 12ஆம் இடத்துல தான் இருக்கார். ஒரு நாளைக்கு ஒரு சில நேரங்களில் நமக்கு சந்திரன் விரயத்தில் இருக்கும் பொழுது தேவையில்லாத செலவுகள், எதிர்பாராத செலவுகள் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ தேவையில்லை, எதிர்பாராமல், ரெண்டுத்துக்குமே நமக்கு வித்தியாசம் உண்டு. இன்றைக்கி மேஷராசி நேயர்களுக்கு எதிர்பாராத செலவுகள் நிறையா இருக்கும். ஒரு 2 வீலரில் டயர் பஞ்சர் ஆகலாம். அதுவும் நம்ம ஆஃபீஸ் போகிற நேரத்தில் அது ஒன்று ஆச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ரொம்பவுமே நமக்கு கோபம், இந்த எரிச்சல் இதெல்லாமே நிறையா வரும். அதனால் பொறுமையை நிறையா இன்றைக்கி நீங்கள் கடைபிடிக்கணும். 12ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சந்திரன் சனி மட்டும் இல்லைங்க, ராசியிலே இருக்கிற சூரியனும் செவ்வாயும் நமக்கு கோபத்தை நிறையா வரவழைப்பாங்க. அதனால் இன்றைக்கி வீட்டில் எதையாவது பொருளை கீழே போட்டு உடைக்கிறது, இல்லைன்னா விட்டு எறிகிறது, இல்லைன்னா எதிர்பாராத விதமாக நம்ம வண்டிங்களை எங்கேயாவது கொண்டு போய் இடிச்சிடுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கலாம். வீட்டில் இருக்கக்கூடிய பெண்மணிகளுக்கு, அதுவும் அடுப்பங்கரையில் சமைக்கிறவங்களுக்கு கொஞ்சம் மண்பானை இதெல்லாம் சுமக்கும்போது கவனமாக இருங்க. போட்டு உடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது, இல்லைன்னா கையை சுட்டுக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப வருஷமாக நம்ம பார்க்காதவங்கள ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் பார்க்குறோம், இல்லை காய்கறி வாங்க போகும்போதெல்லாம் பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஒரு 40 வருட கதையெல்லாம் உட்காந்து பேசுவோம். அதுலேயே வீட்டில் டைம் ஆயிரும், போய் ஐயோ ஆஃபீஸ்க்கு கிளம்பணுமே அப்படின்லாம். பட் இருந்தாலும் சில சுவாரஸ்யமான பேச்சுகள், பழைய கதைகள், இதெல்லாம் கண்டிப்பாக மனசில் ஒரு கடந்த கால நினைவுகளோடு இன்றைக்கி நாளை ஆரம்பிக்கிறோம். அப்படிங்கும்போது நிச்சயமாக ஒரு நல்ல இளையராஜா பாட்டு கேட்ட ஒரு எஃபெக்ட் கண்டிப்பாக இருக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி சந்திரன் லாபத்தில் இருக்கார். அதுவும் ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு விஷயந்தான். நமக்கு ராசியிலேயே புதனும் சுக்கிரனும் இருக்காங்க. இந்த லக்ஷ்மி நாராயண யோகம்னு சொல்லுவோம். இன்றைக்கி உங்களுக்கு இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ்லாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னா தாராளமாக பண்ணலாம். உடனே இன்றைக்கி லாபம் வரும் அப்படிங்கிறது இல்லை, பட் இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ஒரு நாள் லாபம் வரும். மிதுனராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் 12ஆம் இடத்துல இருக்காங்க. சுக்கிரனும் 12ல் தான் இருக்கார். கொஞ்சம் வீட்டில் சுப செலவுகள் எல்லாருக்கும், இதனால் தூக்கம்லாம் இல்லாமல் இருக்கலாம். இப்போல்லாம் உங்களுக்கு இந்த வைகாசி மாதம் வேறு வரப்போகுது. நிறைய கல்யாணங்கள் உங்கள் வீட்டில் எல்லாம் வரும். அதனால் கொஞ்சம் ஐயோ இந்த செலவு இருக்கே, அந்த செலவு இருக்கேன்னு ஒரு பயம் மனசுக்குள்ளே இருந்தாலும் செலவு செஞ்சு தானே ஆகணும் இல்லையா? ஸோ கேட்ட இடத்துலலாம் உங்களுக்கு கடன் கரெக்டாக கிடச்சிடும். இன்றைக்கி ஃபோன் பண்ணி பார்க்கலாமா அப்படின்னு யோசிக்காதீங்க. ஃபோன் பண்ணுங்கள், யாருக்கு வேணாலும் கடன் கேளுங்க. நிச்சயமாக உங்கள் வீட்டு கல்யாணங்கள், கிரகப்பிரவேசங்கள், இதுக்கெல்லாம் உங்களுக்கு ஃபண்ட்ஸு சூப்பராக சேரும். அதே போல் நமக்கு ராசியில் அந்த குரு பகவான் இருந்துட்டு வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை அப்பப்போ நமக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்துட்டே இருப்பார். ஸோ இது சின்ன விஷயம் தானே அப்படின்னு விட்டுறாதீங்க. செலவாயிருமே அப்படின்னு யோசிக்காதீங்க. டாக்டர் வீட்டுக்கு போங்க, உடம்பை பார்த்துக்கோங்க. கடகராசி அன்பர்கள், நம்மளுடைய ராசிநாதன் பாக்கியத்தில் இருக்கார். ஸோ இந்த மாதிரியான நாட்கள்லாம் ஏதாவது ஒரு சேரிட்டி பண்ணலாங்க. ஒரு தான தர்மம் பண்ணோன்னா நமக்கும் மனசில் நிறைவாக இருக்கும். ஸோ பொதுவாக அன்னதானம் தான் ரொம்ப நல்ல தானத்திலேயே சிறந்தது. இன்றைக்கி யாராவது 2 ஏழைங்களுக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. கடகராசி அன்பர்கள், குறிப்பாக ஆயில்ய நட்சத்திரக்காரர்கள் வாங்கி கொடுங்க. ஏன்னா இந்த 2ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கேதுவும் 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய ராகுவும் அவ்வப்போது குடும்பத்தில் நமக்கு நம்ம ஒன்றும் பேசவே இல்லையே, நம்மளையே இவங்க சண்டைக்கு இழுக்கிறாங்க அப்படின்னு நம்ம அடிக்கடி சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த இது மாறணும் அப்படின்னா இன்றைக்கி ஒரு அன்னதானத்தை பண்ணும் பொழுது இந்த மாதிரி நம்மளை தேவையில்லாமல் வீட்டில் மண்டையை உருட்ட மாட்டாங்க. அதுவும் நமக்கு ரொம்பவுமே ஒரு சந்தோஷமாகத்தான் இருக்கும். ஒரு சில நாட்களில் நம்மளை அறியாமல் மனசில் சில பாரங்கள் எல்லாம் இருக்கும். இன்றைக்கி அப்படி ஏதாவது ஃபீல் பண்ணிங்கன்னா ஒரு நல்ல கோயிலில் போய் உட்காந்துக்கோங்க. மனசு ஆறுதல் கிடைக்கிறதோட மட்டும் இல்லாமல் நமக்கு புண்ணியமும் நிச்சயமாக கிடைக்கும். சிம்மராசி நேயர்களுக்கு இன்றைக்கி சூரியன் செவ்வாயோடு சேர்ந்துருக்காருங்க. கொஞ்சம் உஷ்ணம் ஜாஸ்தியாக இருக்கும். வெயில் வேறு அதிகமாக இருக்கிறதுனால வயிறு, கண் இந்த ரெண்டும் கொஞ்சம் குறிப்பாக பார்த்துக்கோங்க. பெருசாக பாதிப்பு வருமா அப்படின்லாம் இல்லை. ஒரு 60 வயசுக்கு மேல்பட்டவங்களுக்கெல்லாம் திடீர்னு இந்த கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனையில் ஆப்ரேஷன் இதெல்லாம் இருக்க வாய்ப்புகள் இருக்குது. எப்போவுமே இந்த ராசிநாதன் சூரியனோட செவ்வாய் சேர்ந்துருக்கும் போது உடல்ல இருந்து ஒரு சின்ன இரத்த கசிவு இருக்கும் அப்படின்ற ஜோதிட கூற்று உண்டு. அதனால் இன்றைய நாளில் நமக்கு சந்திரனும்
சனியும் 8ஆம் இடத்துல வேற இருக்காங்க. சந்திராஷ்டம தினம் ப்ளஸ் சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க. அதனால் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சின்ன ஒரு வெட்டுக்காயமோ அல்லது சின்னதாக ஒரு தையல் போடுறதோ இந்த மாதிரியெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கிரகநிலைகள் இப்படி இருக்கும்பொழுது அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கன்னிராசி நேயர்களுக்கு ராசிநாதன் புதன் சுக்கிரனோடு இருக்காங்க. ரொம்ப ஒரு சூப்பர் டூப்பர் டேன்னு சொல்லலாம். 10ஆம் இடத்துல குரு இருக்கார். கொஞ்சம் ஆஃபீஸில் எல்லாம் நமக்கு ப்ரெஷர் ஜாஸ்தி தான் இருக்கும். சம்டைம்ஸ் நம்ம ஆஃபீஸில் யாரை பார்க்கக்கூடாதுன்னு நினைக்கிறோமோ அவங்கள கரெக்டாக பார்க்கும்பொழுது சில நேரம் அசடு வலியணும், சில நேரம் அவங்க சொல்லும்போது ஆமான்னு கேட்கணும். ஆனால் மனசில் நிறைய திட்டுவோம் பார்த்தீங்களா? அந்த மாதிரி சுச்சுவேஷன் இன்றைக்கி உங்களுக்கு வரத்தான் போகுது. ஐயோ என்னடா ராசி பலனில் இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்லாம் நினைக்காதீங்க. சில நாட்களில் இதையெல்லாம் கடந்தும் போகும் அப்படின்னு சொல்லிட்டு இஷ்ட தெய்வ பிரார்த்தனையோடு இந்த நாளை தொடங்கலாம். இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு கேட்டிங்கன்னா, 8ல் சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க, 12ல் வேற கேது. ஏதாவது ஒரு விஷயத்தில் நமக்கு தூக்கத்தை கெடுக்கணும் இல்லையா? அதனால் சில நபர்களால் அது இன்றைய நாளில் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அலுவலக விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு கொஞ்ச நாளாகவே ஒரு பணப்பற்றாக்குறை இருக்கலாம், இல்லைன்னா கடன் வாங்கிட்டு திருப்ப கொடுக்க முடியாமலாம் இருக்கலாம். இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு மனசில் அந்த ஒரு சில கஷ்டங்கள் ஓடிக்கிட்டே இருக்கும். யார்கிட்டையாவது இதை பகிர்ந்துக்கிட்டால் நல்லா இருக்கும்ப்பா அப்படின்னு நினச்சிட்டு சொல்லக்கூடாதவங்கள்ட்ட இன்றைக்கி சொல்லிடாதீங்க. ஏன்னா ஒரு சிலர் உங்கள் கூடவே இருந்து புளிய பறிக்கிறதுக்கும் ரெடியாக தான் இருப்பாங்க. உங்களை பற்றின விஷயங்களில் வெளில போய் சொல்லும் பொழுது வர ஹெல்ப்பு கூட வராமல் போயிடும். அதனால் பேச வேண்டிய விஷயங்களை ரொம்ப கவனமாக பேசுங்க. 7ஆம் இடத்துல வேறு சூரியனும் செவ்வாயும் இருக்காங்க. அப்போ யார்கிட்ட ரகசியங்கள் சொல்லக்கூடாதுன்னா உங்கள் மனைவி இல்லைன்னா கணவர்கிட்ட தான் சொல்லக்கூடாது. இந்த மாதிரியான விஷயங்களை உங்கள் ராசிநாதன் வேறு 8ஆம் இடத்துல புதனோடு இருக்காங்க. ஸோ தாம்பத்திய உறவுகள் மற்றும் காதல் வாழ்க்கை, கணவன் மனைவி உறவு இதெல்லாம் கொஞ்சம் கசப்புகள் வரத்தான் செய்யும். எப்படி பேசணுமோ பேசுங்க, வீட்டில் சமாளிங்க. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப சூப்பர் தமாக்கா அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இப்போ குரு பெயர்ச்சி வந்துடுவார், உங்களுக்கு 9ஆம் இடத்திற்கு வர போகிறாரு. இந்த குரு பெயர்ச்சி வர்றதுனால விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஒரு சில நாட்களாகவே நீங்களே நினச்சிப்பீங்க, பரவாயில்லப்பா நமக்கும் கொஞ்சம் டைம் நல்லா தான் இருக்குது, என்னமோ ஒரு நல்ல ஒர்க் அவுட் ஆகிட்டே இருக்கே அப்படின்னு நம்மளே நினைப்போம் இல்லையா? ஸோ இந்த விருச்சிக ராசி நேயர்களுக்கு இந்த ஒர்க் அவுட் பண்ணுற விஷயத்தெல்லாம் இன்றைக்கி நீங்கள் எடுத்து செய்யுங்க. இன்றைக்கி முகூர்த்த நாள் வேறு. அதனால் காதலை வெளிப்படுத்துவதோ அல்லது திருமண விஷயங்களை பேசுவதோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இன்றைக்கி ரொம்ப ஏற்றது இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு. இதனுடைய ரிசல்ட் எல்லாமே குரு பெயர்ச்சிக்கு மேலே உங்களுக்கு சூப்பராக வரும். குறிப்பாக சொல்லணுன்னா விசாகம் அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு உண்மையிலேயே ரொம்ப நல்லாயிருக்கு. உங்கள் பூர்வ புண்ணியத்தில் சந்திரன் இருக்கார், 8ல் குரு இருந்தாலும் சற்று நாளில் அவர் பாக்கியத்துக்கு வரப்போகிறாரு. அதற்கான ஒரு விதையை இன்று விதைக்கலாம். தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைக்கி நிஜமாக சாப்பிட கூட டைம் இருக்காதுங்க. என்னவோ இன்றைக்கி லஞ்சை எடுத்துகிட்டு வந்தேன், சாப்பிட முடியல, லஞ்ச் ஆர்டர் பண்ணியிருக்கேன், இந்த வந்துடும் நினைப்பீங்க. அதுக்குள்ளே வேறு ஒரு வேலைக்காக ஓடணும். அதனால் உங்கள் வண்டியில் பெட்ரோல் இருக்கான்னு பார்த்துக்கோங்க. இந்த வெய்ய நேரத்துலலாம் பாதியில் போய் நின்றுச்சுன்னா அதுவும் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 4ஆம் இடத்துல சந்திரன் சனியோடு இருக்கார். கொஞ்சம் ஃப்ரெண்ட்ஸோ அல்லது உறவினர்களோ மிஸ்கைடன்ஸ் கொடுக்க வாய்ப்பெல்லாம் இருக்குது. ஒரு கோர்ட்டு வேலை, இப்போல்லாம் நமக்கு கோர்ட்டு லீவில் தான் இருக்காங்க, பட் ஸ்டில் ஒரு வக்கீலை போய் பார்த்து தான் பேசிட்டு வந்துடலாமே அப்படின்னா யாராவது ஒரு ஃப்ரெண்டு இதுக்கு தப்பான அட்வைஸ் உங்களுக்கு கொடுக்க ரெடியாக இருப்பாங்க. அதனால் யார்கிட்டையும் சொல்லாமல் உங்கள் வேலைகள் இருந்தால் நீங்கள் தனித்து போய் செய்யுங்க. செய்கிற வேலை, எடுக்கிற வேலை கண்டிப்பாக வெற்றி அடையும். மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைக்கி 3ஆம் இடத்துல சந்திரன் சனி. அம்மா உடம்பை பார்த்துக்கோங்க. திடீர்னு அதுவும் இந்த வெய்ய காலத்தில் வயசான அம்மாலாம் இருந்தாங்கன்னா, ஐயோ எனக்கு என்னன்னு தெரில, ரொம்ப பதட்டமாயிட்டேன், ஒரு டாக்டர்கிட்ட ஓடுற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லாமல் தேவையான மருந்துகள்லாம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஏதாவது பெருசாக வருமா அப்படின்னா எதுவுமே பயப்படுற மாதிரி வராது. ஆனால் ஒரு சில நேரங்களில் பயம் முடுத்துகிற மாதிரி ஏதாவது ஒன்று வந்துடும் இல்லையா? அதனால் மகர ராசி அன்பர்கள் கவனமாக இருக்க வேண்டும். நமக்கு ஏற்கனவே 6ஆம் இடத்துல வேற குரு இருக்காரா, அதனால் கொஞ்சம் இந்த செலவெல்லாம் நமக்கு நிறையாவே கொடுப்பார். இதுக்கெல்லாம் நமக்கு பிளெஸ்ஸிங் மாதிரி ஒன்று இருக்குது, 5ஆம் இடத்துல சுக்கிரனும் புதனும். அதனால் உங்கள் வீட்டு பெண் தெய்வ வழிபாடை செய்யுங்க. எந்த விதமான டென்ஷனும் இன்றைக்கி உங்களுக்கு இருக்காது. கும்பராசி அன்பர்களுக்கு உங்கள் பிள்ளைகளால் ஒரு பெரிய பெருமை வரப்போகுது. இப்போ 12th 10th எல்லாம் எழுதியிருக்காங்க, மார்க்கெல்லாம் வந்திருக்கோம். நினச்சே பார்க்கலங்க இந்த இடத்துல காலேஜில் ஸ்காலர்ஷிப்லேயே கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லும் பொழுது பிள்ளைங்களை நினச்சி நம்ம நிஜமாகவே பெருமைப்படலாம். அதுவும் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கள் ரொம்பவுமே ஸ்மார்ட்டாக இருக்காங்க. ஸோ கும்பராசி அன்பர்களுக்கு உண்மையிலேயே இன்றைக்கி சூப்பர் டூப்பர் டே தான்.
2ஆம் இடத்துல சந்திரனும் சனியும் இருக்கிறாங்க. குடும்ப வாழ்க்கை அமைதியாக இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். 5ஆம் இடத்துல குரு, அதை விட இன்னும் மனசுக்கு நிறைவு. ஸோ கும்பராசினியர்கள் இன்றைக்கி வந்து ஒரு ரிலாக்ஸ்டு டே தான். மற்றவர்களிடத்துல நிறைய பாராட்டும், குறிப்பாக பரிசுகளும் உண்டு. மீனராசினியர்களுக்கு நம்ம ராசிநாதன் குரு 4ஆம் இடத்துல இருக்கார். எப்போவாவது நமக்கு வந்து மனசு சரியில்லை அப்படிங்கும்பொழுது ஒரு ஆலயம் போவோம், இல்லைன்னா நண்பர்களோட உட்காந்து சில விஷயங்கள்லாம் பேசுவோம். இன்றைக்கி அந்த மாதிரி நம்ம நினைப்போம். ஆனால் அந்த தவறை மட்டும் செய்யாதீங்க. ஏன்னா 2ஆம் இடத்துல சூரியனும் செவ்வாயும் இருக்கிறாங்க. யாரை நம்ம நம்புகிறோமோ அவங்களே நமக்கு பகையாக கூட மாறிடுவாங்க. அதனால் ராசியில் சந்திரனும் சனியும் இன்றைக்கி மனசை வந்து நிறைய கெடுப்பாங்க. ரொம்ப செல்ஃப் கான்ஃபிடென்ஸ் குறையும். 4ஆம் இடத்துல குரு வேறு இருக்கார். இன்றைக்கி தன்னம்பிக்கையை நீங்கள் உயர்த்தி கொள்ள வேண்டும். 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய குருவை நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும், எந்த ஃப்ரெண்டு நல்லவங்கன்னு. பேசுகிறவங்களோ கூட இருக்கிறவங்களோ எல்லாரும் நட்பாக மாட்டாங்க. நட்பு அப்படிங்கிறது ஒரு சிலரை தான் நம்பலாம். அதனால் யார்கிட்ட நம்பி இன்றைக்கி விஷயத்தை பேசலாம் அப்படிங்கிறது இருங்க, இல்லைன்னா பேசாமலே இருங்க. நல்ல ஒரு மன நிம்மதிக்கு எத்தனையோ வழிகள் இருக்குது. அதனால் ஆலய வழிபாடுகள், தான தர்மங்கள், இந்த மாதிரியான விஷயங்களில் உங்கள் மனசை செலுத்துனீங்கன்னா நம்பிக்கையும் உயரும், நமக்கு மன நிம்மதியும் கிடைக்கும். என்ன நேயர்களே, இன்றைய 12 ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். 26 வருட நம்பிக்கை, லட்சக்கணக்கான சந்தோஷ திருமணங்கள். கல்யாணம்னாலே தமிழ் மேட்ரிமோனி தான்.